வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. The edge of an aluminum cube of long. இதோடைய length கொடுத்திருக்கு. Length of the aluminum cube ன்ற word. Length is equal to breadth is equal to height. எவ்வளவு? 10 centimeter. Let it be அப்புறம் மாத்திக்கணும். Actually அது மீட்டரா மாத்தணும். 10 into 10 to the power of minus 2 meter. Nothing but 10 to the power of minus 1 meter is the length. Okay. One face of the cube is firmly fixed on the vertical wall. ஒரு vertical wall இருக்கு. ஒரு face of the cube ஒரு 3-dimensional structure fix பண்ணியாச்சு. A mass of 100 kg is then attached to the opposite face of the cube. இங்க ஒரு 100 kg attach பண்ணிட்டோம். இழுத்துட்டு இருக்கு. Attached on the other side of the cube. The shear modulus is shear modulus. Shear modulus என்றது Young's modulus மாதிரி, which is represented as என்ன represent பண்ணுவோம் shear modulus? Eta. Eta for the shear modulus is எவ்வளவு? 25 giga. What is giga? 10 to the power of minus 9. கரெக்டானா? 10 to the power of plus 9 Pascal. SI unit. Newton per meter squared of Pascal. Are you clear? இதுடைய shear modulus. What is the deflection of the face? நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த லோட் இப்படி ஆக்ட் பண்ணோம்னா, வெர்டிகல் ஆக்ட் பண்ணோம்னா, இதுல என்ன ஆக்ட் பண்ணுது? G ஆக்ட் பண்ணுது. இந்த லோடுனால இந்த பாடி இப்படி என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் எலாங்கேட் ஆயிருக்கும். இந்த லெங்த் அது டெல்எல்னு வச்சுக்கலாமா? அதே ஃபார்முலா தான். shear modulus is shearing stress by shearing strain. Angle of shear போடுவோம். Angle of shear is change in length by original length. Del L by L. இதான் L. அப்போ கீழே என்ன வரும்? Del L வரும், மேல ஒரு L. shearing stressக்கு force by area தான். change in length by original length. அவ்வளவுதாங்க. இப்ப நீ வெளியே எடுக்க வேண்டியது change in length தான் கேட்டிருக்கு. Del L. அப்போ F is nothing but mg. What is the value? 100 into 9.8 தான் அதோடைய force. அடுத்தது இது ஆக்ட் பண்ண 3-dimensional ஏரியா. ஆக்சுவலி இப்படி யோசிக்கணும். இது மாதிரி ஏரியால அது ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ what is the area? length into breadth தானே ஏரியா. ஏரியா is nothing but 10 into 10 100 centimeter squared. அது மீட்டர் ஸ்கொயர்டா மாத்திடுவோமா? 10 to the power of minus 4. அப்போ 100 into 10 to the power of minus 4 by eta. eta value கொடுத்துட்டான். எவ்வளவு? 25 என்ன பாஸ்கல்? giga 10 to the power of 9. இன்னும் ஒரிஜினல் லெங்த், இதோடைய லெங்த் எவ்வளவுதான்? length is nothing but 10 centimeter into 10 into 10 to the power of minus 2. இவ்வளவு கால்குலேட் பண்ணிடுவோமா? இந்த 100 இந்த 100 cancel ஆயிடுச்சு. அப்போ 10 to the power of minus 4 10 to the power of plus 5. சரியா? அப்ப plus 5 நியூமரேட்டர் போயிடுச்சு. மத்தெல்லாம் இங்க இருக்கு. 10 to the power of plus 5 minus 5 ஆச்சு. minus 7 minus 7 minus 6. பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.8 divided by 25. இதை வேணா நீ 980 ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படிதானே? அப்போ இத 98 எடுத்துக்கோ. 98 into இது 10 to the power of minus 6. அப்போ 98 into 10 to the power of minus 7 ஆக்கிடலாமா? divided by 25. approximately 3.9 தானடா இருந்திருக்க முடியும். answer is approximate 4 போட்டான். 3.9 into 10 to the power of minus 7 meter. approximate 4 கூட போட்டலாம். இதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம். இது ஒரு 3-dimensional ஸ்ட்ரக்சர்ல இமேஜின் பண்ண வேண்டிய விஷயம். சரிதானே? இந்த லோட் தான் M, is acted by G. எல்லா டேட்டா நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா தான். ஆனா அந்த ஃபோர்ஸ் என்னது?
டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அதான் இந்த டைரக்ஷன் கொடுக்கேன். இது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். அதே இதான் இப்ப நானு இது வால்ல சஸ்பெண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல அந்த லோட் ஆக்ட் பண்ணுது. டயக்ராம் புரியுதா? லோட் ஆக்ட் பண்ணிருக்கு. 100 kg acted by 9.8. இதான் weight. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா டயக்ராம்? இதுல elongation change in length by original length. அதான் theta. Theta is change in length by original length. இதுல change in length தான் கேட்டிருக்கு. சரிதானே? இந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கலாம்.